ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல இருந்து பேசுறேன். தாறுமாறு தங்கத்தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. அதாவது வந்து என்னடா வீடியோவே போடல அப்படின்னு நினைப்பீங்க. ஆமா, சேனலை இப்பதான் முதல் முறையா பாக்குறீங்கல்ல, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன் உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்தில் வந்து எடுத்துட்டு போறதுக்கும் அது உங்களுக்கு இலகுவா இருக்கும். அதே மாதிரி வந்து நம்மகிட்ட முற்றிலுமே பேரம் கிடையாது, ஃபைனான்ஸ் கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. 2006 இருந்து 2020 வரலாம் எல்லா மாடலுமே அபேவில் என்கிட்ட எப்பவுமே இருக்கும். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு உங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதே கால் பண்ணிட்டு கிளம்புங்க. பேரம் கிடையாதுன்றதை ஞாபகத்தில் வச்சுங்க, ஃபைனான்ஸ் கிடையாதுன்றதை ஞாபகத்தில் வச்சுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் தான் நம்ம கன்சல்டிங்குடைய பேரு. வந்தவாசியில இறங்கி பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி 9677701701 9677701701 இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. உங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போதே கால் பண்ணிட்டு வாங்க. வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட் இங்க இறங்கிட்டு கால் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வண்டி வந்து பார்த்தாங்க 2015 மாடல். இந்த வண்டி வந்து 2000, அதாவது வந்து ரொம்ப நாளா வந்து யூடியூப்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு மேல வீடியோவே போடல. காரணம் என்னன்னா, என்கிட்ட இப்போ மோஸ்ட்லி வர்றவங்க எல்லாருமே வண்டியை ரெடி பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற கண்டிஷன்ல எடுத்துட்டு போறாங்க. அதை என்னதான் வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வண்டி வீடியோ போடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டிக்கு மேல வீடியோ போடல. அது காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடியே வண்டி வர்றதுக்கு முன்னாடியே வர்றாங்க, இருக்கிற காசு கொடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டு போறாங்க. வீடியோலாம் வேணாம் பாய், நான் எடுத்துட்டு போய் ரெடி பண்ணிக்கிறேன் பாய். இப்படிதான் நிறைய வண்டி வித்துக்கிட்டு இருக்கேன் இருக்கிற கண்டிஷன்ல. இருந்தாலும் இந்த மாதிரி குவாலிட்டியா கொடுக்கறது தான் எனக்கு திருப்தி. அந்த திருப்தி, அதாவது உங்களுடைய திருப்தி தான் என்னுடைய திருப்தி. இந்த வண்டி 2015 மாடல், அபே எக்ஸ்ட்ரா எல்டி கிடையாது, அபே எக்ஸ்ட்ரா. இது ஒரு ரேட்டுக்கு பேசி முடிக்கப்பட்டு மொத்த காசையும் கொடுத்துட்டாங்க. ஒரு 10,000 ரூபாய் மட்டும் எனக்கு இவங்க பேலன்ஸ் தரணும். நான் வந்து புக்கு இன்சூரன்ஸ் போட்டு புக்கை வந்து சரண்டர் பண்ணி இவங்க ஊருக்கு மாத்தி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். புக்கு இப்ப இன்சூரன்ஸ் போட்டா 2 நாள் சென்று ஏறும். அதுக்கப்புறம் புக்கை ஒரு 2-3 நாள் சென்று சரண்டர் அடிக்க கொடுத்தா 1 மாசமோ 2 மாசமோ புக்கு வர்றதுக்கு ஆகும். இல்ல 10 நாள்ல வந்துட்டாலும் எப்போ புக்கு வருதோ வந்தோடனே உங்களுக்கு போன் அடிச்சு புக்கை கொரியர்ல அனுப்பிச்சு இவங்க 10,000 ரூபாய் எனக்கு போட்டணும். இதான் ரூல்ஸ். ஓகேங்களா? புக்கு சம்பந்தமா எந்த டவுட்டா இருந்தாலும் எனக்கு எப்போ வேணாலும் கேளுங்க. புக்கு போட்டோ ஒண்ணு கொண்டாந்து அனுப்பிச்சிடுறேன். போற வழியில நீங்க என்ன ஒரு முத்துப்பேட்டையில இருந்து வந்திருக்காரு அண்ணன். வந்து முத்துப்பேட்டையில இருந்து வந்திருக்காரு. இங்க இருந்து கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வரும்? 300 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட. அங்க இருந்து வந்து வண்டி எடுக்கிறாங்க. எஃப்சி இவங்க ஊர்ல எடுத்துக்கணும். இவர் பேர்ல மாத்துறதும் இவங்க ஊர்லயே மாத்திக்கணும். நான் புக்கு ஹெச்பி இருந்தா ஹெச்பியோட கொடுத்துருவேன். புக்கு சரண்டர் பண்ணி இவங்க ஊர்ல ஹெச்பி இருந்தா கிளியர் பண்ணி புக் எஃப்சி பண்ணி இவங்க பேர்ல மாத்திக்கணும். அதாவது வந்து நான் புக்ல கேஸ் எது இருந்தாலும் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருவேன் தெளிவா. ஓகேங்களா? உங்க ஊருக்கு மாத்தியும் கொடுத்துருவேன். நீங்க அங்க உங்க பேர்ல மாத்தி எஃப்சி பண்ணிக்கணும். ஓகேவா? இதான் இருக்கிற ரூல்ஸ். வண்டி நான் கொடுக்கும் போது என்னை படைச்சவனுக்கு பயந்து நான் தெளிவா தான் ரெடி. அதாவது வந்து வண்டி நல்ல கண்டிஷன்ல தான் கொடுக்குறேன், நல்லா செக் பண்ணி தான் கொடுக்குறேன். அதையும் மீறி மோட்டார்ல ஃபால்ட் வரும். எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும் இல்லையா? வந்ததுன்னா வரும்னு நான் சொல்ல வரல, வராது. வந்ததுன்னா எதா இருந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேங்களா? வண்டிக்கு என்கிட்ட கேரண்டி கிடையாது, வாரண்டிக்கு கேளுங்க. கேட்கற சந்தேகத்தெல்லாம் லாஸ்ட்ல கேளுங்க. வண்டிக்கு வாரண்டி கேரண்டி கிடையாது. இதை நான் ஏன் இப்படி சொல்லி வியாபாரம் பண்றேன்னா, இதான் நேர்மையான வியாபாரம். நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு ஏன்னா ஒரு ஃபால்ட் வந்தாக்கா நீங்க போன் பண்ணுவீங்க, ஆனா அப்படிதானே இப்படிதானே, அந்த கதையே இல்லை என்கிட்ட. வண்டிக்கு வாரண்டி கேரண்டி என்கிட்ட எப்பவுமே கிடையாது. உங்ககிட்ட காசை கை நீட்டி வாங்கிட்டேன். வண்டி தெளிவான கண்டிஷன்ல தான் கொடுக்குறேன். டயர் இந்த டயர் மட்டும் அது வந்து அதையும் மாற்றி கொடுத்துட்டேன். வண்டிக்கு கேப் கேட்டீங்க அதையும் கொடுத்துட்டேன். ஸ்டெப்னி கேட்டீங்க அதையும் கொடுத்துட்டேன். வீல் ஸ்பேனர் கேட்டீங்க அதையும் கொடுத்துட்டேன். என்கிட்ட இருந்தது அதனால கொடுத்துட்டேன். எந்த வண்டிக்கு தரமாட்டேன். இருந்தாலும் நீங்க கேட்டீங்க அவ்வளவு எவ்வளவு வந்ததுனால கொடுத்துட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வண்டி உங்களுக்கும் வேணும் அப்படின்னா 9677701701 ஸ்கிரீன்ல தெரியும் பாருங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வண்டி உங்களால நோட்டிபிகேஷன்ல அடிக்கடி பார்க்க முடியும். வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்ட். இப்ப உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஆனா அது வந்து ஒரு ஆர்டிஓ ஆபீஸ பொறுத்து இருக்கு. இப்போ நான் புக்கு சரண்டர்லாம் பண்ணி கொடுத்து ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறவனா இருந்தாக்கா 5 ரூபாயும் கேட்பான், 6 ரூபாயும் கேட்பான். ஒரு இடத்துல 3 ரூபாய் தான். அதாவது லஞ்சம்னா ஆர்டிஓல கேட்க மாட்டாங்க. அதை பண்ணி தர்றவங்க அப்படி கொஞ்சம் புரோக்கருங்க அவங்க இவங்க ஒருத்தவங்க ஏற்றி கேட்பாங்க. ஒருத்தவங்க நியாயமா 2500 ரூபா தான் ஆகும், 3000 ரூபா தான் ஆகணும், அப்படியும் வாங்கலாம். அப்புறம் இவ்வளவு செலவாய் ஸ்டிக்கர் ஓட்டுறது, ஸ்டைல ஸ்டிக்கர்லாம் ஓட்டுறதுக்கு ஒரு இடத்துல 1000 ரூபா வாங்குறாங்க. ஒரு இடத்துல பார்த்தா வெறும் 500 ரூபாய் 700 ரூபா தான் வாங்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? அதை நிரந்தரமா என்னால சொல்ல முடியாது. அதை நீங்க தான் பாத்துக்கணும். ஓகேங்களா? அதனால அதையும் சொல்லிடுறேன். லஞ்சம் ஆர்டிஓ ஆபீஸ்ல வாங்குறாங்கன்னு சொல்ல வரல. எடை தரகருங்க அப்படி இப்படி ஒரு இடத்துல ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி மாத்தி வாங்குவாங்க. உங்க பேர்ல மாத்துறதுக்கு ஒரு 2500 ரூபா 3000 ரூபா தான் ஆகும்.
ஒரு இடத்துல 5 ரூபா கேட்டா நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு அங்க கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க என்ன 3 ரூபா தான் சொன்னீங்க, இங்க 5 ரூபா கேக்குறாங்களே அப்படின்னு என்கிட்ட கேட்க கூடாது. உங்க ஊர்ல நடக்கிறது எனக்கு தெரியாது. என் ஊர்ல 3000 ரூபாய் 2500 ரூபாயில பேர் மாத்தி கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? அதனால சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்க பண்ணீங்க. இது தாறுமாறு தங்கத்தேர் வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுகூர். இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால் அடிக்கடி பார்க்க முடியும். இந்த மாதிரி வண்டி உங்களுக்கு வேணும்னா ஊர்ல இருந்து வரும்போதே கால் பண்ணிடுவாங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.